4 வருட இடைவெளிக்கு பின்னர் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு நடிகர் வடிவேலு அவர்கள். அந்த படம் ஓடல, எனவே மீண்டும் காமெடி நடிகராக நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா முன்பு போல அவரை யாருமே கூப்பிடல, எனவே கிடைக்கும் படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல உருவான மாமன்னன் படத்துல சீரியஸான வேடத்துல நடித்திருந்தாரு. வடிவேலு அவர்களை வைத்து வின்னர், கிரி போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்த சுந்தர்சியுடைய இயக்கத்துல கேங்கர்ஸ் அப்படின்ற படத்துல வடிவேலு அவர்கள் நடித்தார். இந்த படத்துல சுந்தர்சியே ஹீரோவாக நடித்திருப்பாரு. ஆனா இந்த படத்துடைய காமெடி ரசிகர்களை பெரிய அளவுல ரீச் ஆகல, எனவே படமுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவுச்சு. இந்த நிலையில நான் நடித்த பல நல்ல காமெடி காட்சிகளை இந்த படத்துல இருந்து சுந்தர்சி அவர்கள் கட் பண்ணிட்டார் அப்படின்னு வடிவேலு அவர்கள் சுந்தர்சி மீது குற்றம் சாட்டியிருக்காரு. இது தற்போது பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்கு. சோ பல வருடங்கள் கழித்து சுந்தர்சி வடிவேலு அவர்களை நம்பி வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம். இப்படி வடிவேலு அவர்கள் பேசியது மீண்டுமே அவர் மீது பலருக்குமே வெறுப்படைய வச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகே அவர்களை பற்றி கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இப்படி நான் பேசியிருந்தாரு. அதாவது நம்ம அஜிஸ்வருடன் ராஜா படத்தின் ஏற்பட்ட மோதலின் காரணமாக இன்று வரையிலுமே 2 பேரும் இணைந்து எந்த படங்களுமே நடிப்பது கிடையாது. பொது இடங்கள்ல சந்தித்தால் கூட பார்க்காத மாதிரி 2 பேருமே சென்று விடுவாங்க. அப்போது கூட வடிவேலு அவர்கள் என் மீது எந்த தப்புமே இல்ல, அஜித் அவர்கள் தான் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு அவர் மீது குற்றம் சாட்டி பேசியிருந்தார். சோ வடிவேலு அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பயணித்தால் கண்டிப்பாக சினிமாவில் நிலைக்க மாட்டார் அப்படின்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.